எனதருமை மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் ராயரட்னம் பிரசாத். நான் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்காக அவர்களினுடைய பரீட்சையினை இலகுபடுத்துவதற்காக ஒவ்வொரு காணொளியிலும் 5 வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் வழங்கி வருகின்றேன். அந்த வகையிலே தற்பொழுது சுற்றாடல் தொடர்பான வினாக்களை வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய இந்த காணொளியினை பார்க்க விரும்பினால் எங்களுடைய பாவனா மிதினா என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்வதோடு இப்பொழுது காணொளிக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். முதலாவது கேள்வி பாப்பம் பிள்ளைகள். காய்கறிகள் வீண் விரியமாகத்தக்க ஒரு சந்தர்ப்பம். காய்கறிகள் வீண் விரியமாகத்தக்க ஒரு சந்தர்ப்பம். முதலாவது விடை பூச்சிகளின் தாக்கத்திற்கு உள்ளாகுதல். இரண்டாவது பொருத்தமாக பொதியிடுதல். மூன்றாவது உரிய காலத்தில் அறுவடை செய்தல். இங்கே பூச்சிகளின் தாக்கத்திற்கு உள்ளாகுதல் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். அத்தியாவசிய தேவைகள் அதிகம் நிறைவேறாத நிலையில் உள்ளோர். முதலாவது விடை நகர்ப்புற பாடசாலை மாணவர்கள். இரண்டாவது விடை கஷ்டப்பிரதேச பாடசாலை மாணவர்கள். மூன்றாவது விடை சொகுசு வீடுகளில் வாழ்வோர். இங்கே இரண்டாவது விடையான கஷ்டப்பிரதேச பாடசாலை மாணவர்கள் தான் பிள்ளைகள் அத்தியாவசிய தேவைகள் அதிகம் நிறைவேறாத நிலையில் உள்ளோர். ஆகவே இரண்டாவது கேள்விக்கு இரண்டாவது விடை. மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். கொண்டு செல்லும் போது அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகுவது. கொண்டு செல்லும் போது அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகுவது. முதலாவது விடை மரவள்ளிக்கிழங்கு. இரண்டாவது விடை உருளைக்கிழங்கு. மூன்றாவது விடை தக்காளி பழம். இங்கே மூன்றாவது விடை தக்காளி பழம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கு. ஓகே பிள்ளைகள், நான்காவது கேள்வியை பார்ப்போம். உணவு தயாரிக்கும் போது போசனை கூறு இழக்கப்படும் சந்தர்ப்பம். முதலாவது விடை குறைவான நேரம் கீரைகளை அவித்தல். இரண்டாவது விடை கழுவிய பின்னர் காய்களை வெட்டுதல். மூன்றாவது விடை நீண்ட நேரம் கீரைகளை அவித்தல். நாங்கள் இப்படி ஒரு கேள்வி முதலாவது வீடியோவிலேயும் ஒரு கேள்வி ஒன்று பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிற. அந்த வகையிலே நீண்ட நேரம் காய்கறிகளை அவித்தாலோ அல்லது கீரை வகைகளை அவித்தாலோ அதனுடைய போசனை கூறு அந்த உணவினை விட்டு சென்று விடும். ஆகவே இதற்குரிய விடை நீண்ட நேரம் கீரைகளை அவித்தல். ஐந்தாவது கேள்வி புள்ளிகள். ஐந்தாவது கேள்வி பாருங்க. எப்போசனை குறைபாட்டால் குருதிச்சோகை ஏற்படுகின்றது. எப்போசனை குறைபாட்டால் குருதிச்சோகை ஏற்படுகின்றது. முதலாவது விடை இரும்பு. இரண்டாவது விடை கல்சியம். மூன்றாவது விடை அயடின். இங்கே இரும்பு சத்து குறைபாட்டால் தான் பிள்ளைகள் குருதிச்சோகை நோய் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த ஐந்தாவது கேள்விக்கு முதலாவது விடைதான் சரியான விடை பிள்ளைகள். சரிதானே? ஓகே, பாய் பிள்ளைகள்.